ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. பௌதீக உலகின் பாதையானது லாபமோ நஷ்டமோ இரண்டிலும் பாதை முழுவதும் ஆபத்தே நிறைந்திருக்கிறது. பௌதீக உலகின் பாதையானது பௌதீக துன்பங்கள் நிறைந்ததாகும். மேலும் பல்வேறு துன்பங்கள் பந்தப்பட்ட ஆத்மாவை இடையூறு செய்கின்றன. சில சமயம் அவன் நஷ்டமடைகிறான், சில சமயம் லாபம் அடைகிறான். இரண்டிலும் பாதை முழுவதும் ஆபத்தே நிறைந்திருக்கிறது. சில சமயம் பந்தப்பட்ட ஆத்மா மரணம் அல்லது வேறு வழியில் தன் தந்தையிடமிருந்து பிரிக்கப்படுகிறான். அவரை விட்டு வந்தவுடன் அவன் படிப்படியாக தன் குழந்தைகள் போன்ற பிறரிடம் பற்றுடையவனாகிறான். இவ்வாறு பந்தப்பட்ட ஆத்மா சில சமயம் மோகத்திற்கும் அச்சத்திற்கும் ஆளாகிறான். சில சமயம் அவன் அச்சங்கொண்டு கூக்குரலிட்டு அழுகிறான். சில சமயம் தன் குடும்பத்தை காப்பதினால் மகிழ்ச்சி அடைகிறான். இம்மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொழுது சில சமயம் இனிமையாக பாடுகிறான். இவ்வாறு காலகாலமாக முழுமுதற் கடவுளுடன் தனக்கிருந்த உறவினை மறந்து சிக்கிக் கொள்கிறான். இவ்வாறு அவன் ஆபத்து நிறைந்த பௌதீக வாழ்க்கை பாதையில் பயணம் செய்கிறான். இப்பாதையிலும் அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பதில்லை. ஆபத்து நிறைந்த பௌதீக வாழ்க்கை பாதையிலிருந்து வெளிவர உணர்வு பெற்றோர் முழுமுதற் கடவுளை சரணடைய வேண்டும். பக்தி தொண்டு பிடியிலிருந்து மீள முடியாது. இதன் முடிவு பௌதீக வாழ்க்கையில் ஒருவன் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதே ஆகும். ஒருவன் கிருஷ்ண உணர்விற்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். பௌதீக வாழ்க்கை முறையை நன்கு ஆராய்ந்த பிறகு ஒரு புத்தி சுவாதீனமுடையவன் இவ்வுலகில் துளியளவு இன்பம் கூட இல்லை என்பதை புரிந்து கொள்வான். ஆயினும் காலகாலமாக இந்த ஆபத்தான பாதையில் பயணம் செய்வதினாலும் தெய்வீக மகான்களிடம் தொடர்பு கொள்ளாததினாலும் பந்தப்பட்ட ஆத்மா மாயையினால் இப்பௌதீக உலகினை அனுபவித்து மகிழ விரும்புகிறான். ஆயினும் பந்தப்பட்ட ஆத்மா ஜட இயற்கையினால் நித்தியமாக தண்டிக்கப்படுகிறான். அதனால்தான் தன்யஜனே ராஜா ஏன நதீதே சுபாயா சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 20.118 இதில் இவ்வாறு கூறப்படுகிறது. பௌதீக வாழ்க்கை என்பதற்கு பொருள் தொடர்ந்து துக்கித்தல், அதாவது தொடர்ந்து துக்கத்தோடு வாழ்வதாகும். ஆயினும் சில சமயம் இடைவெளிகளில் தோன்றும் மகிழ்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சில சமயம் நிந்திக்கப்பட்ட ஒருவன் தண்ணீரினுள் அமிழ்த்தப்பட்டு வெளியேற்றப்படுகிறான். உண்மையில் இது கூட தண்டனைதான். ஆயினும் அவன் தண்ணீரிலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன் சிறிது சுகத்தினை அனுபவிக்கிறான். பந்தப்பட்ட ஆத்மாவின் நிலை இதுவே ஆகும். அதனால்தான் அனைத்து சாஸ்திரங்களும் ஒருவன் பக்தர்களுடனும் தெய்வீக மகான்களுடனும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றன. சாது சங்க சர்வ சாஸ்திரே கய லவ மாத்ர சாது சங்கே சர்வ சித்தி ஹய சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 22.54. பக்தர்களுடன் கொள்ளும் ஒரு சிறிய தொடர்பினால் கூட பந்தப்பட்ட ஆத்மாவினால் துன்பம் நிறைந்த பௌதீக நிலையிலிருந்து வெளியேற முடியும். இக்கிருஷ்ண பக்தி இயக்கம் அதனால் தான் ஒவ்வொருவரும் தெய்வீக மகான்களுடன் தொடர்பு கொள்வதற்கான முயற்சியினை மேற்கொண்டிருக்கின்றது. ஆகையினால் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு வாய்ப்பினை வழங்குவதற்காக தாங்களே நிறைவுடைய சாதுக்களாக இருத்தல் வேண்டும். இதுவே சிறந்த மனிதநல சேவையாகும். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 5 அத்தியாயம் 14 பதம் 38. பொருளுரை வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாதர். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.